أعوذ بالله من الشيطان الرجيم. فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தின் சஹர் நேர நிகழ்ச்சியில் குர்ஆன் விளக்க உரை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சூரத்துல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் 15வது 16 வசனங்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 15வது வசனத்தில் கூறும்போது, ஃபஅம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதன் அவனது இறைவன் அவனுக்கு நன்கு சோதனை செய்த போது, எப்படி சோதனை செய்கிறானா, அவனை கண்ணியப்படுத்துகிறான். வநஅமஹு, அவனுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக கொடுக்கிறான். அப்பொழுது ஃபயகூலு ரப்பி, அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், எனது இறைவன் அக்ரமன், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்வான் என்று அல்லாஹ் குர்ஆனில் 15வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்து சூரத்துல் ஃபஜ்ரினுடைய 16வது வசனத்தில் மனிதனை எப்படி பேசுகிறாங்கிறத பற்றி சொல்லும்போது, வ அம்மா இதா மபுத்தலாஹு, மனிதனுக்கு அவனது இறைவன் சோதித்த போது எப்படி சோதிக்கிறானா, ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனது வாழ்வாதாரத்தை குறைத்து கொடுக்கும்போது, குறைத்து கொடுத்து சோதிக்கும்போது, ஃபயகூலு ரப்பி அஹானன், எனது இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்வதாக இந்த 2 வசனத்தில் மனிதனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். காசு பணத்தை, பொருளாதாரத்தை, குழந்தைகளை, செல்வங்களை, வசதி வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துட்டா எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்லுவானா. காசை குறைச்சி கொடுத்துட்டா எனது இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்வதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய இயல்பு நிலையை பற்றி பேசுகிறான். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக குர்ஆனுடைய வசனங்களை எப்படி நம்ம விளங்கணும்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திற்கு வேறு சில வசனங்களை வச்சு விளங்க வைப்பான். அதுக்கு என்ன ஆதாரம்னா, சூரத்துல் கியாமாவில் 75வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சும்ம இன்ன அலைனா பயானா, அதனை விளக்குவது நம் பொறுப்பில் உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இப்போ இது ஒரு வகையான விளக்கம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சில விளக்கங்களை அருள்வான். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் சொல்வான், விளக்கை வைக்கும்படி அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 44வது வசனத்தில் பேசுகிறான். அன்சல்னா இலைக்க திக்ர, நாம் உமக்கு ஒரு அறிவுரையை வழங்கி இருக்கிறோம். லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை, அருளப்பட்டதை நீங்கள் விளக்கி சொல்வதற்காக உங்களுக்கு ஒரு அறிவுரையை நாம் அருளி இருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒன்று அல்லாஹ் குர்ஆனில் இதற்கான விளக்கத்தை சொல்லுவான், இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கத்தை அருளுவான், சொல்லுவான், அவர்களுக்கு சொல்லுவான். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்கும்போது முதல்ல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இதில் எப்படி பயன்படுத்துகிறான்னு கேட்டால், அம்மல் இன்சானு இதா மபுத்தலாகும், மனிதனை நாம் அவனது இறைவன் சோதிக்கும் போதுன்னு சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலாங்கிற வார்த்தையும் சோதனைக்கு பயன்படுத்துகிறான். நாமளே தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் கூட பலாங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், பலான்னு சொல்லுவோம், சோதனைக்கு பலான்னு சொல்லுவோம். இது அரபி வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறான்னு கேட்டால், அம்மல் இன்சானு இதா மபுத்தலாகு, இபுத்தலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இபுத்தலாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் நல்லா சோதிக்கிறதுன்னு அர்த்தம். பலாங்கிறது ஒரு மேலோட்டமான சோதனையை குறிக்கும், இபுத்தலாண்டா நல்லா அதிகமாக சோதிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 124வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட அவர்களுக்கு கொடுத்த சோதனையை பற்றி சொல்லும்போது,
இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமின் இறைவன் அவருக்கு பல வார்த்தைகளின் மூலமாக பல சோதனைகளை அவருக்கு கொடுத்த போது அத்தம்ம உன்ன அவை அனைத்திலேயும் அதில் அவர் முழுமைப்படுத்தினார்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த இப்ராஹிம் அலை இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா சோதிச்சதாக சொல்கிறான். இப்போ என்ன நம்ம பார்க்கணும்டா, அல்லாஹ் நல்லதை கொடுக்கும்போது மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக கொடுக்கும்போது நல்லா சோதிக்கிறதா சொல்கிறான். மனிதனுக்கு அவனுக்கு அளவோடு அவனுடைய பொருளாதாரத்தை குறைச்சி பறித்து கொடுக்கும்போதும் அதுக்கு நல்லா சோதிக்கிறதா சொல்கிறான். சரி, ஒரு துன்பத்தை கொடுக்கும்போது நல்லா சோதிக்கிறதுங்கிறது நியாயமான ஒன்று, அது சரியானது. அது எப்படி இன்பத்தை கொடுத்து நல்லா சோதிக்கிறதுனா எப்படி? இன்பத்துலேயும் சோதனை இருக்குதா? நம்ம சோதனைனா என்ன விளங்குறோம்? கஷ்ட நஷ்டம் வந்தால் தான் சோதனைன்னு விளங்குறோம். ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் சோதனைன்னு விளங்குறோம். பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் சோதனைன்னு விளங்குறோம். தொழில் பண்ணி கொண்டு இருப்போம், ஏதாவது நமக்கு கடன் நஷ்டமாயிரும், அதை நம்ம சோதனைன்னு விளங்குவோம். குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, குடும்ப தகராறுகள் இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, இதை எப்படி நம்ம பார்ப்போம்னு கேட்டால் இதைத்தான் நம்ம சோதனையாகவே பார்ப்போம். காசு பணம் இல்லை, எல்லாம் குறைஞ்சிருக்குது, இதை சோதனையாக பார்ப்போம். வீடு வாசல் இல்லை, வாடகை வீட்டில் இருக்குது, இதைத்தான் நம்ம சோதனையாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பயன்படுத்துகிறான்னு கேட்டால் ரெண்டையுமே சோதனைங்கிறான். இதை நம்ம கவனிக்கணும். மனுஷனுக்கு நல்லதை கொடுக்குறதும் சோதனை. அப்போ சோதனைனா என்ன விளங்கிக்கிறணும்டா, ரெண்டுமே சோதனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ நல்லதை வச்சு எப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம முதல்ல பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது அல்லாமல், இந்த வசனம் அல்லாமல் சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 35வது வசனத்தில் பேசுகிறான். என்ன சொல்கிறான்டா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும், சுவைக்கக்கூடியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு நபுலுவக்கும் பில் ஹைரி வ ஷர்ரி ஃபித்னா, நாம் உங்களை நல்லதாலும் கெட்டதாலும் இன்பத்தாலும் துன்பத்தாலும் உங்களை நாம் சோதிப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். வயலைனா துர்ஜாவும், நம்மிடமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ நல்லதாலையும் கெட்டதாலையும் சோதிப்போங்கிறான். நம்ம சோதனைன்னா என்ன விளங்கிக்கிறக்கூடாதுன்னு கேட்டால், காசு பணம் இல்லாததான் சோதனை, துன்பம் வர்றது தான் சோதனை, முஸ்லீம்கள் அடக்கப்படுறது, ஒடுக்கப்படுறது, கருவறுக்கப்படுறது, இது மட்டும்தான் சோதனைன்னு விளங்கிக்கிறக்கூடாது. நமக்கு பொருளாதாரம் வர்றது சோதனை, நம்மளை சொகுசாக வச்சுருக்கிறது சோதனை. அப்போ எல்லாமே சோதனைன்னு விளங்கிக்கிறணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம் தான் சூரத்துல் முல்கில் 67வது அத்தியாயம் 2வது வசனம். அல்லாஹ் மனித படைப்பை பற்றி சொல்லும்போது அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். எதுக்காக படைச்சிருக்கிறானா, லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகான செயலை செய்யக்கூடியவர் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் என்று கூறுகிறான். அப்போ நம்ம கவனிக்கணும், உங்களில் அழகான செயலுக்குரியவர் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காகத்தான் மரணத்தை படைச்சதா சொல்கிறான். மரணத்தில் என்ன சோதனை? மரணத்துக்கு அப்போ நம்ம கேட்கலாம், மௌத்தா போயிட்டா சோதனை வந்துருமில்ல, கபருடைய வாழ்க்கை இருக்குது, அடுத்து விசாரணைக்குரிய அந்த நாள் இருக்குது, ஒரு நாள் இருக்கிறது, 50,000 வருடங்களுக்கு சமமான ஒரு நாள் இருக்கிறது. அப்போ மரணத்தை தான் முதல்ல சொல்கிறான், முதல்ல வாழ்க்கையை சொல்லலை. அப்போ மரணத்தை அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையாக படைத்திருக்கிறான். வாழ்வை, ஒட்டுமொத்த வாழ்வையும், அது கஷ்டமான வாழ்வு சொகுசான வாழ்வு அப்படின்னு பிரிக்கலை, ஒட்டுமொத்த வாழ்வையும் அவன் சோதனையாக ஆக்கியிருக்கிறாங்கிற வசனம் இந்த கருத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லாமே சோதனைங்கிறத இந்த வசனத்தில் சொல்கிறான். இது அல்லாமல் குறிப்பிட்டே சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். வஅலமு, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களது பொருட்செல்வமும், அப்போ காசு பணம், உங்களது பொருட்செல்வமும் உங்களது மக்கள் செல்வமும் சோதனைங்கிறான். நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம் இது வரைக்கும்? மக்களுடைய இருக்கக்கூடிய கருத்து என்ன? காசு பணம் இல்லாத சோதனை நினைக்கிறோம். உங்களது செல்வம் சோதனைங்கிறான், உங்களது பிள்ளைகள் சோதனைங்கிறான். அப்போ பிள்ளை இல்லைன்னா ஒரே சோதனை. பிள்ளை இல்லாமல் போச்சு, இத்தனை வருஷமாக பிள்ளை இல்லை, 10 வருஷமாக பிள்ளை இல்லை, இதுதான் பெரிய சோதனைன்னு நினைக்கிறோம். பிள்ளை இருந்தாலும் இல்லாட்டாலும் சோதனை. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்துருக்கக்கூடியது சோதனைங்கிற ஒரு டெஸ்ட்டில் கொஸ்டின் மாறி வரும்.
கேள்விகள் மாறி வரும். ஒன்று கஷ்டம்ங்கிற கேள்வியாக இருக்கும், இன்னொன்று லேசுங்கிற கேள்வியாக இருக்கும், இன்பம்ங்கிற கேள்வியாக இருக்கும், துன்பம்ங்கிற கேள்வியாக இருக்கும். அப்போ இப்படி நம்ம பார்க்கணும். சோதனைகளை பொறுத்தவரை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய சோதனைகளில் கஷ்டப்படுறது மட்டும் சோதனைங்கிறத நம்ம விளங்கிக்கிறக்கூடாது. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்குதுங்கிறான். இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சொல்கிறான், நீ இது சோதனை தான், உனக்கு உன்னுடைய காசு பணம் சோதனை தான், அது அல்லாஹ்ட்ட மகத்தான கூலி இருக்குதுன்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். இன்னும் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நிஅமத்தானி மக்பூனுன், 2 அருட்கொடைகள், ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமானோர் இந்த அருட்கொடைகளில் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 அருட்கொடைகள் இருக்குது. அந்த 2 அருட்கொடைகளை மக்கள் ரொம்ப பேர் அதை வீணாக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னு கேட்டால் அஸ்ஸிஹத், உடல் ஆரோக்கியம், வல் ஃபராக், ஓய்வு அப்படிங்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் புகாரில் 6412வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் ஆரோக்கியத்தையும் அதுபோல் ஓய்வையும் நிஅமத்துங்கிறான். அப்போ அந்த நிஅமத்தை வீணடிக்கிறாங்க. அப்போ நிஅமத்தை கொடுக்குறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அதை சரியான முறையில் அந்த நிஅமத்தை பயன்படுத்துகிறானா அது சோதனை. அதை வீணடிக்கிறதுனால அந்த சோதனையை சரியான முறையில் கடக்கலைன்னு தானே விளங்குது. அதனால தானே அதிகமான மக்கள் இதனை வீணடித்து கொண்டே இருக்கிறார்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கணும். இதில் நீங்கள் கவனிக்கலாம், மனுஷனுக்கு ஓய்வு இருக்கும். அந்த ஓய்வில் நன்மையான காரியங்களை செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம், மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யலாம், வணக்க வழிபாடுகள் செய்யலாம், எவ்வளோ பணிகள் இருக்குது. அந்த ஓய்வை மனுஷன் சரியாக பயன்படுத்துறதில்ல. உடல் ஆரோக்கியம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா காலங்களையும் வீணடிச்சிட்டு இப்போ பார்க்குறோமா இல்லையா? இந்த காலத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்ன? செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது பார்க்க. இளைஞர் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வர இந்த செல்ஃபோனுக்கு, சமூக ஊடகங்களுக்கு, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக கிடக்கிறத பார்க்குறோம். எல்லாத்தையும் வீணடிக்கிறாங்க. ஓய்வை வீணடிக்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்தை வீணடிக்கிறாங்க, பல நோய்கள் வருதுங்கிறான். இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைக்காகத்தான் இதை வச்சிருக்கிறான். இது நாம் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், காசு பணம், மக்கள் செல்வம், பொருள் செல்வம், மனைவி மக்கள் எல்லாருமே சோதனைங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். சரி, ஏன் சோதனை ஆக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் செல்வத்தில் சோதனை ஏற்படுத்துகிறான்? அதற்கான காரணம் என்ன? என்ன காரணத்தினால அந்த சோதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான்னு சொல்லும்போது, சூரத்துல் ஆதியாத்தில் 100வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மனுஷனை சொல்லிக்கிட்டே வர்றான், இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூத், மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனுஷ பையன் நன்றி கெட்டவன். வைன்னஹு அலா தாலிக ஷஹீத், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். அதுக்கு என்ன? மனுஷன் நன்றி கெட்டு போகிறதுக்கான காரணம் என்னமா? வைன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் நல்லதை அதிகமாக நேசிக்கிறான். செல்வம், பொருளாதாரம், வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையும் அதிகமாக நேசிக்கிறான். அப்போ செல்வத்தில் சோதனையை கொடுக்குறத விளங்கிக்கிறணும். செல்வம் வந்துச்சுன்னா அதை சோதனைன்னு விளங்கிக்கிறணும். நம்ம உடலில் அடிபட்டால் சோதனைன்னு விளங்கிக்கிடுவோம், ஆக்சிடெண்ட் வந்தால் சோதனைன்னு விளங்கிக்கிறோம், புள்ள இல்லைன்னா சோதனைன்னு விளங்குவோம், சொல்லுவோம். செல்வம் கொட்டுன்னு கொட்டுது, அதை சோதனைன்னு விளங்க மாட்டேங்கிறோமே. அந்த சோதனை எங்கே கொண்டு போய் விடும்? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மாறுறதுக்கு கொண்டு போய் விடும், அல்லாஹ்வை மறுக்கிறதுக்கு கொண்டு போய் விடும். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்வம் சோதனை, பொருளாதாரம் சோதனை, எல்லாமே சோதனைங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய சொகுசு அனைத்தும் சோதனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில பேர் மதீனாவுக்கு வருவாங்களாம். அவங்கள பொறுத்தவரை அவங்க சோதனைங்கிறத எதை ஆக்கியிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க சொகுசத்தை, அவங்க காசு பணம் இல்லாமல் இருக்கிறது, அவங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது சோதனையாக எடுத்துக்கிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையே இருந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, புகாரில் 4742வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 11வது வசனம், அந்த வசனம் வருகிறது. அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறாங்க. அது என்ன வசனம்னு கேட்டால், மினன் நாசி மை யஅ்புதுல்லாஹ
மனிதர்களில் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள் அலா ஹர்ஃப், ஒரு ஓரத்தில் வணங்குகிறார்கள், சந்தேகத்தில், உறுதியாக வணங்குறது கிடையாது. எப்படி உறுதி இல்லாமல் வணங்குறாங்களாம்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் அசாபஹு ஹைர், அவனுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டு விட்டால் இத்மன் நபி, அதை வைத்து நிம்மதி அடைகிறான். வைன் அசாபத்துஹு ஃபித்னா, அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படும் போது இன்கலப அலா வஜி, அவன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். ஹசிர துன்யாவல் ஆஹிரா, இவ்வுலகையும் மறு உலகையும் அவன் நஷ்டப்படுத்தி விட்டான். தாலிக்க ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், அதுதான் தெளிவான நஷ்டம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதை வச்சு நிம்மதி அடைகிறாங்க. அவங்க ஒரு ஓரத்தில் தான் அல்லாஹ் வணங்குறாங்க, உறுதியாவெலாம் வணங்கலை. ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க, வந்த வழியை நோக்கி போயிடுறாங்க. அப்படிங்கிறத இந்த வசனம் குறிக்குது. எதுக்காக அருளப்பட்டுச்சுன்னா, இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கான ரஜுலு யக்துமுல் மதீனத்தை, ஒரு மனிதர் மதீனாவுக்கு வருவார். என்ன செய்வார்னு கேட்டால், ஃபைன் வலத திம்ரா அத்துஹு குலாமன், அவனுடைய மனைவி ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்து, வனுத்திஜத் ஹைலுஹு, அவனுடைய குதிரையும் குட்டி போட்டுருச்சுன்னா அந்த மனுஷன் சொல்லுவானா, ஹாதா தீனுன் சாலி, இது ரொம்ப நல்ல மார்க்கம்ல, நான் வந்தேன், எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, அதுவும் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, குதிரை குட்டி போட்டுருச்சு, இது ரொம்ப நல்ல மார்க்கம், நமக்கு பறக்கத்தாக குட்டுதில்ல, அப்படிங்கிற மாதிரியான வாசகத்தை பயன்படுத்தி இது நல்ல மார்க்கம்னு சொல்லிடுவானா. வயல்லம் தலித் இம்ராத்துஹு, அவனுடைய மனைவி புள்ள பெற்றெடுக்கலை. வளம் துன்தஜ் ஹைலுஹு, அவனுடைய குதிரையும் குட்டி போடலை. என்ன சொல்லுவானா, தீனு சூ, இது கெட்ட மார்க்கம்னு சொல்லுவானா. மார்க்கத்தையே கெட்டதில் கொண்டு போய் தர்றான் பாருங்க. அப்போ ரப்பையே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், அவன் ஒரு ஓரத்தில் வணங்குறான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இந்த வசனம் மனிதனுடைய நிலையை பற்றி சூரத்துல் ஃபஜ்ரில் உள்ள வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன காரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உலகத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. சூரத்து ரூமில் 30வது அத்தியாயம் 7வது வசனத்தில் பேசுகிறான், யஅலமூன தாஹிரன் மினல் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலகத்தினுடைய வெளிப்பாடை பார்க்கிறார்கள். உலகத்தில் வருதா சொகுசாக இருக்கிறான்னு அதைத்தான் பார்க்குறாங்க, தவிர அந்த தத்துவத்தை, அல்லாஹ்வுடைய தத்துவத்தை புரியலை. மறுமையில் கிடைக்கக்கூடிய வெகுமதி, பரிசு, சொர்க்கம், அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உலகத்தில் நல்லது நடந்துச்சுன்னா நல்ல மார்க்கம், கெட்டது நடந்துச்சுன்னா கெட்ட மார்க்கம். குழந்தை இல்லாட்டாலும் சோதனை, இருந்தாலும் சோதனைங்கிறத பற்றி அவன் விளங்கலை. அல்லாஹ் சொல்கிறான், வஹும் அனில் ஆஹிரத்தி ஹும் காஃபிலூன், அவர்கள் மறுமையை புறக்கணிப்பவர்களாக, அலட்சியம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு கேட்டால், சோதனைங்கிறது அது எல்லாத்துலேயுமே நல்லதிலே இருக்குது, கெட்டதில் இருக்கிறது. அதுதான் சோதனையினுடைய அடிப்படை. இன்னும் பாருங்கள், நபித்தோழர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து ஆல இம்ரானில் 3வது அத்தியாயம் 186வது வசனத்தில் பேசுகிறான். இல்லை துபுல உன்ன ஃபி அம்வாலிக்கும் அன்புசிக்கும், உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். சோதனை இருக்குதுன்னு சொல்கிறான். உங்களுடைய செல்வங்களில் சோதனை இருக்குது, உயிர்களில் சோதனை இருக்கிறது. வல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற வேதக்காரர்களிடமிருந்தும், மினல்லதீன அஷரக்கு, இணை வைப்பாளர்களிடமிருந்தும், அதன் கதீரன், அதிகமான நோவினை இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். வைன் தஸ்பிருவ தத்தக்கு, நீங்கள் பொறுத்து கொண்டால், அல்லாஹ்வை பயந்தால், ஃபைன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் காரியங்களிலேயே மிகவும் உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இதை பார்க்கணும். சோதனையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் அவங்க நல்லதுக்கும் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கெட்டதுக்கும் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அப்போ ஒரு முஸ்லீமை எப்படி பார்க்குறது? ஒரு ஒழுங்கில்லாத, உறுதி இல்லாத ஒரு காஃபிர் என்ன செய்வான்? தடுமாறி போயிடுவான். ஒரு முஸ்லீமை எப்படி பார்க்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹீ முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி 5726வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய இறை நம்பிக்கையாளருடைய காரியத்தை கண்டு நான் வியப்படைகிறேன், ஆச்சரியப்படுறேன். இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய எல்லா காரியமும் நன்மையாக ஆகிவிடுகிறது. ஒரு மூமினுக்கு, இறை நம்பிக்கையாளனுக்கு எல்லா விஷயமும் நன்மையாக இருக்குதுங்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, வலைச தாக்க லி அஹதின் இல்லா லில் முஃமின், இறை நம்பிக்கையாளனை தவிர, அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறான அந்த மூமினுக்கு தவிர வேறு யாருக்கும் இது கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அது என்ன, அப்படி என்ன வியப்புக்குரிய விஷயம்? இன் அசாபத்துகு சர்ரா, அவனுக்கு ஒரு இன்பம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஷக்கர, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்வை மறக்கலை, பெருமை அடிக்கலை, காசு பணம் கிடைச்ச உடனே தொழுகை வணக்க வழிபாடுகளை புறக்கணிக்கலை, ஏழைகளை விரட்டலை, கஞ்சத்தனம் பண்ணலை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அதே போல் வயின் அசாபத்துகு தர்ராகு, அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகிறது, சபர, பொறுத்து கொள்கிறான். ஃபகான ஹைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாக போயிடுது. இன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக போயிடுது. துன்பம் ஏற்பட்டால் பொறுத்துக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக போயிடுது. அப்போ எல்லாமே நன்மைங்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணும், இப்படி இதை பார்த்தே நான் ஆச்சரியப்படுறேன், எல்லாமே நன்மையாக போயிடுதா, அவனுக்கு கெட்டது நடந்தால் நல்லது நடந்தாலும் அவன் எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையை சம்பாரிச்சிட்டு போகிறானே அப்படிங்கிறாங்க. இப்போ இது மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள்லாம் இறை தூதர்கள் அவங்க எந்த அளவுக்கு இந்த சோதனைகளை, நன்மையாக பெறக்கூடிய சோதனைகள், செல்வ வள சோதனைகளை எப்படி எதிர்கொண்டாங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். சூரத்து சாது 38வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்கண்டா அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை? ரப்பி ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிச்சிடு, வஹப்லி முல்கா, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை தா, லா எம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஒரு அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை, வளத்தை, செல்வ வளத்தை எல்லாத்தையும் எடுத்து, முழுக்குண்டா எல்லா வகையான அதிகாரங்கள் எனக்கு தா. இன்னக அன்தல் வஹாப், நீயே கொடையாளி அப்படிங்கிறாங்க. அப்போ யாருக்குமே வழங்காத ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளுடைய பாஷைகளை, மொழிகளை கற்றுக் கொடுத்தான், எறும்பு பாஷையை கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தினான். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளப்பரிய அதிகாரங்களை வாரி வழங்கியிருக்கிறான். அப்படி அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹுதுஹுது பறவை சொன்ன தகவலை வச்சு அரசிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அரண்மனைக்கு வர்றாங்க. அப்போ வரக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய சிம்மாசனத்தை எடுத்துகிட்டு வரணுன்னு தன்னுடைய ஜின் கூட்டத்தினர்கிட்ட கேட்குறாங்க. இது சம்மந்தமாக சூரத்து நம்ல 27வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்போ யார் எடுத்துகிட்டு வர்றதுன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்ட சமயத்தில் கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களில் இஃப்ரீத்துன்னு ஒரு ஜின்னு சொல்லிச்சு. ஆனால் ஆத்திக பிஹி கபுல அன் தக்கூம மின் மக்காமிக், நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து, உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் அதை கொண்டு வந்துடுவேன். இன்னி அலைகில கவியுன் அமீன், நான் அதற்கு ஆற்றலுடையவன், சக்தி உள்ளவன், நம்பிக்கைக்குரியவன் அந்த ஜின்னு சொல்லுது. அப்போ எப்படி வச்சுருக்கிறாங்க, எந்திரிக்கிறதுக்குள்ளே கொண்டு வரேன்னா அப்போ எவ்வளவு பெரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜின்னை வசப்படுத்தி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அடுத்து 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு காலல்லதி இந்த இல்முன் மினல் கிதாப், அந்த ஜின்னினத்தை சேர்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட வேதத்தினுடைய அறிவு யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த ஜின்னு சொல்லுச்சு. ஆனால் ஆத்திக்க பிஹி கபல எர்த்தத்த இலைக்க தர்ஃபுக், உங்களுடைய கண்ணிமைக்கிற நேரத்தில் உட்கார்ந்தவங்க எந்திரிக்கிறதுனா அதை விட கண்ணிமைக்கிற நேரம், ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்லாம் சொல்கிறாங்களே, அப்படி கண்ணிமைக்கிற நேரம், அதில் நான் கொண்டு வந்து சேர்த்துட்றேன், அந்த அரசி வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துட்றேன் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லுது. இப்போ சொன்ன சமயத்தில் ஃபலமா ராஹு முஸ்தக்கிர்ரன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிம்மாசனம் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வை மறந்தாங்களா பாருங்கள், எப்படிப்பட்ட நான், என்னால் தான் முடியும் அப்படின்னு மாறுதட்டினாங்களா, பெருமை பாராட்டினாங்களா,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பணிவை நன்றி செலுத்துறதுல பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த நேரத்தில் சொன்னாங்களாம், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடைகளில் உள்ளது. ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு வீடுகளில் வாகனங்களில் எழுதி போட்டிருக்கிறோம். எழுதி போட்டுட்டு பெருமை அடிக்கிறான், இது என்னுடைய இறைவனின் அருட்கொடைன்னு சொல்லிட்டு. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, போஸ்டர் ஒட்டுறதை பார்க்குறோம், பேனர் வைக்கிறத பார்க்குறோம், தன்னைத்தானே தம்பட்டை அடிச்சுக்கிறான், பெருமை அடிக்கிறான், ஆணவம் கொள்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, ஆதாமின் ஃபதுலி ரப்பின்னு சொன்னோட மட்டும் இல்லை, பேருக்கு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதனுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா, என்ன காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட எனக்கு ஆட்சி அதிகாரத்தை இவ்வளோ பெரிய அற்புதங்களை கொடுத்துருக்கான் தெரியுமா. எபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் நன்றி செலுத்துகிறேன்னா அவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேனாங்கிறத செக் பண்ணுறதுக்காக, என்னை சோதிப்பதற்காக. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, பொருளாதாரம், ஆட்சி அதிகாரங்கிற அந்த சோதனையை எப்படி பார்த்துருக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த சோதனையில் அவர்கள் பெருமை அடிக்கலை. அந்த சோதனையை அல்லாஹ்வை புகழக்கூடிய நிலைமை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. அதே போல் அல்லாஹ் ஒரு காஃபிரை பற்றி பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சோதனையை ஒரு காஃபிர் எப்படி எதிர்கொள்வான், ஒரு முஸ்லீம் எப்படி எதிர்கொள்வாங்கிறத பற்றி சொல்லும்போது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 7466வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, மஸலுல் முஃமினி, ஒரு முஃமினுக்கு உதாரணம் மஸலி ஹாமத்தி ஸரஇ, ஒரு பச்சம் பசுமையான இளம் பயிரை போன்று, எஃபியூ வரக்குஹு மின் ஹைஸு அத்தத்துஹா அர் ரீஹு து கஃபியூஹா, காற்றடிக்கும் போது காற்று அடித்து சாய்ச்சி அதை புரளச் செய்யும். இப்போ இதா சக்கனத், காற்று அடிக்கிறது நின்றுச்சுன்னா எத்ததலத், அப்படியே நேரம் வந்து நின்று. கதாலிக்கல் முஃமின் யு கஃபவு பில் பலா, முஃமின் இறை நம்பிக்கையாளன் இப்படித்தான் வந்து சோதனையால் அடித்து மறுபடியும் திரும்ப எந்திரிச்சு நிற்பான். என்ன அடி வாங்கினாலும் சரி, அவன் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் சரி திரும்ப எந்திரிச்சு நின்றுவான். இப்போ மசலுல் காஃபிரி, காஃபிருக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் மசலில் அர்சத்தி, தேவதாரு மரத்தை போன்று, நல்ல நீளமான தேவதார மரத்தை போன்று, சம்மா மொத்ததிலத்தன், அந்த மரம் அப்படியே நீண்ட மரமாக உறுதியாக இருக்கு. ஹத்தா யக்ஸிமஹுல்லாஹு இதாஷா, அல்லாஹ் நாடும்போது அதை அல்லாஹ் ஒரேடியாக அப்படியே வந்து ஒடித்து விடுவான், அந்த ஒரேடியாக துண்டாக்கிடுவான். அது கீழே வந்துருச்சுன்னா மறுபடியும் எந்திரிச்சுன்னா வராது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த காரூனுங்கிறவனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகிறோம். சூரத்துல் கஸஸில் இடம்பெறக்கூடிய வசனம் 28வது அத்தியாயம் 76, 77 வசனங்களை அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அவனுடைய மஃபாத்திஹு, அவனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்தானன்னு கேட்டால், அவனுடைய சாவிகளத்தில் தனு பில் உஸ்பத்தி உளில் கூவ, நல்ல பலம் பொருந்திய ஒரு கூட்டத்தினருக்கு அந்த சாவிகளே அதுவே பாரமாக இருக்குமா, அவ்வளோ சுமக்கிறதே சிரமமாக இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் அவன் பெருமை கொண்டாண்டு அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய கூட்டத்தாரெலாம் அவனை எச்சரிக்கிறாங்க. அதுக்கு எப்படி பெருமை கொண்டானா, இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருள் வளம், இந்த பொருளாதாரம் என்பது என்னுடைய அறிவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால, அந்த பெருமை கொண்டதுனால அல்லாஹ் ஃபஹஸப்னா பிஹி பிதாரிஹி அல் அர்த, அல்லாஹ் அவனையும் அவனது வீட்டையும் பூமியில் புதையச் செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது சூரத்துல் கஸஸில் 28வது அத்தியாயம் 81வது வசனத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நல்லதாலையும் சோதனை இருக்குது, அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.